விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விஷ்ணு பகவானின் நட்சத்திரத்தில் நுழைந்திருக்கிறாருங்க. குரு பகவான் விஷ்ணு பகவானின் நட்சத்திரத்தில் நுழைந்திருக்கும் குருவின் அமைப்பால் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் இந்த தருணத்தில் அமைகின்றன, நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றமும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் தானாகவே கிடைப்பதற்கான எந்தெந்த விஷயங்கள் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதற்கு முன் உங்களுக்கு விஷ்ணு பகவான் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்க. விஷ்ணு பகவானின் அருளால் உங்களுடைய வாழ்வில் நன்மை நடக்கும், நல்லது கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டுமல்லாது விஷ்ணு பகவானின் அவதாரத்தில் எந்த அவதாரம் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நவ கிரகங்களிலேயே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் விஷ்ணுவின் நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரத்தில் நுழைகிறார். ஆயில்யம் நட்சத்திரத்தில் தற்போது நுழையக்கூடிய குரு பகவான் தற்போதிலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்குமே இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் வலம் போகிறார். அதற்கு பிறகு அதிசாரமாக பயிற்சியை சந்திக்க போகிறாருங்க. அதை தொடர்ந்து வக்ரகதியில் திரும்பி பிறகு மீண்டும் விஷ்ணுவின் நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிப்ரவரி மாதத்தில் நுழைந்து வக்ர நிவர்த்தி பெறுவார். இப்படி குரு பகவான் தற்போதிலிருந்து மாறுதலை சந்திக்கக்கூடிய வேளையில் அதிலும் குறிப்பாக அதி தீவிர பெருமாளின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய நட்சத்திரத்தில் குரு பகவான் இணைந்து வலம் வருவது, அங்கு உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவது, இந்த வேளையில் குரு பகவானுடன் பல கிரகநிலைகள் இணைந்து வலம் வரப்போகின்றன. குறிப்பாக இந்த தருணத்தில் சூரியன், புதன், சந்திரன் மற்றும் செவ்வாய் என பல கிரகநிலைகள் ஒன்றிணைந்து குரு பகவானுடன் வலம் வருவதால் மிக சிறப்பான மாறுதல்கள் உறுதியாகவே கிடைக்கும். ஏனென்றால் குரு பகவான் பொதுவாகவே தனித்து இருப்பதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கும் காலகட்டம் என்பது பொற்காலமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். அந்த வகையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடன் பல கிரகநிலைகள் இணைந்து குரு மங்கள யோகம், குரு சந்திர யோகம் என பல்வேறு வகையான யோகங்களை ஏற்படுத்துவதால் உங்களுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து தடைகளும் விலகுவதோடு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. ஏனென்றால் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. நவ கிரகங்களிலே எந்த ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலும் அது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும் போது அனைத்து வகையான செல்வ செழிப்பையும் வளர்ச்சியையும் நேர்வழியில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக உச்சம் பெற்று விஷ்ணுவின் நட்சத்திரத்தில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை விட பெரும்பாலான தடைகள் விலகி தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வீட்டில் நிறைந்த நன்மை இந்த தருணத்தில் உறுதியாகவே உருவாகுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தொட்ட காரியங்கள் துளங்குவதோடு மட்டுமல்லாது குருவின் இந்த நட்சத்திர பயிற்சி தொழில் முன்னேற்றத்தையும் வருமானத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் வளர்ச்சியை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமுமாக இந்த தருணம் அமைய போகிறது. வீட்டில் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை குரு பகவான் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. புத்திர காரகனின் அருளால் நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம், புத்திர பாகியம் உள்ளிட்ட வாய்ப்புகள் கிடைப்பதோடு உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் விரும்பிய காதல் வாழ்க்கை உள்ளிட்டவை கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. அதிசாரமாக இந்த தருணத்தில் பயிற்சியை சந்திப்பதற்கு முன் வரைக்குமே சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பாராத ஏற்றம் நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் குரு பகவானின் அமைப்பால் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் சரி, வலுவற்ற நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த செய்தி ஒன்று கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு கிடைக்கிறது. அது உங்களுடைய மனச்சுமையை குறைத்து மன நிம்மதியை அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. கல்வி ரீதியான வாய்ப்புகள் அமையும். ஆசானாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதோடு மற்றவர்களின் வழிகாட்டுதலும் நிறைவாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் ஆயில்யம் நட்சத்திரத்தில் வலம் வரும் காலகட்டம் முழுவதுமே இந்த தருணத்தில் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை, அரசியல்
அரசியல் துறை, ஊடகத்துறை இவற்றில் வளர்ச்சி அபரிவிதமாக அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல வகையான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களில் பதிவதால் நீங்கள் நினைப்பதை விட அபரிவிதமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக குருவின் சுப பார்வை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது விஷ்ணுவின் நட்சத்திரத்தில் வலுவாக உச்சம் பெற்றிருக்கும் குரு பகவானின் அமைப்பால் அடமானத்தில் உள்ள நகைகளை மீட்கக்கூடிய வாய்ப்பு தானாகவே கிடைக்கும். தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அடமானத்தில் உள்ள சொத்துக்களை மீட்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. நினைப்பதை விட பல மடங்கு முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து நிறைவாக மேற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் நிச்சயமாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு மகிழ்ச்சி உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கும் குரு பகவான் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை விட மித மிஞ்சிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் 9இல் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். அந்த இடத்தில் இறுதி நட்சத்திரத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் விளம்பருவதால் இனி நீங்கள் நினைப்பதை விட அனைத்து வகையான பணிகளிலும் அசூர வளர்ச்சி கிடைக்கும் காலகட்டமாக இந்த தருணம் அமைகிறது. நினைப்பதை விட நாலாபுறங்களிலும் இருந்து நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. குடும்ப முன்னேற்றத்தை சந்திப்பதோடு மட்டுமல்லாது பல வகையான சிக்கல்களை விலக்கி சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் மேம்படுத்தக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எளிதில் உங்களுடைய முயற்சி அனைத்திற்கும் மிக பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும் என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். குருவின் பார்வை ஜென்மராசி 3, 5 ஆகிய இடங்களில் பதிகிறது. குருவின் பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பது கோடி நன்மை, பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும், புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும். குருவின் பார்வை ராசியில் பதிவதன் காரணமாக உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கும். எதையும் உற்சாகத்துடன் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பாராத வகையில் மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. உங்களுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் சாதனை நிறைந்தவையாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குருவின் பார்வை வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் பதிவதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அனைத்து காரிய தடைகளும் விலகி எளிதில் பல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை விட சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மிக பெரிய அளவில் சங்கடம் என்று நினைத்த காரியங்களை முழுமையாக தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சி நிறைந்த தருணமாக இந்த வேலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. தொழில் வளர்ச்சி காண்பதோடு அமோகமான முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. 5ஆம் இடத்தில் மிக வலுவாக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் ஏராளமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். வீடு வாங்கும் யோகம் இந்த தருணத்தில் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கைக்கான சிறப்பான வாய்ப்புகளும் 9இல் குரு அமர்ந்து 5ஐ பார்ப்பதால் கிடைக்க இருக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் குருவின் தினமான வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக உறுதியாகவே கிடைக்கும்.